HRMS போர்ட்டல் வந்து கவுன்சிலிங்க்கு இனிமேல் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ஸும் நடக்காது. முன்னெல்லாம் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்க யாரையும் அணுக வேண்டாம், யார்ட்டையும் பணம் கொடுக்க வேண்டாம், நீங்க யாரையும் அணுக வேண்டாம், யார்ட்டையும் பணம் கொடுக்க வேண்டாம். அங்க அந்த ஜோன்ல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்ல நிறைய புரோக்கர்ஸ் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபில் பண்றது ஒருத்தர், அதை ப்ராசஸ் பண்ற ஒருத்தர், கையெழுத்து போடுற மட்டும் தான் நம்ம டிஎன்பி. அது அனைத்தும் டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டு, ஸோ நீங்க திடீர்னு வேணா உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ரெவன்யூ வேணா ஒரு 500 பேர் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா வேகன் கிரியேட் ஆகும். ஸோ அதன் மூலியமாக உங்களுக்கு வேண்டியவர்களை நிரப்பிக் கொள்ளலாம். ஸோ அந்த ப்ராசஸ் இனிமேல் கிடையாது. தெளிவாக போர்ட்டல்ல எங்கெங்கெல்லாம் வேகன்ட் இருக்கோ அது பப்ளிஷ் செய்யப்படும். வருடத்திற்கு 2 முறை கவுன்சிலிங் நடத்தப்படும். தேவையானவர்கள் அப்ளை பண்ணா உடனடியாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்க யாரையும் அணுக வேண்டாம், யார்ட்டையும் பணம் கொடுக்க வேண்டாம். முறையாக மெரிட்டோரியஸ்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுக்கான போர்ட்டலும் துவங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கிரீன் எனர்ஜிக்கு கடந்த வாரம் வந்து 5 ஜோனல் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உடுமல்பேட்டிலையும் திருநெல்வேலியும் 2 ஜோன் இருந்துச்சு. அந்த 2 ஜோன் மூலியமா தான் அனைத்து விஷயங்களும்